ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திருமதி தமிழரசு சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். என்னோட சித்தி பசங்களுக்கு சித்தி பொண்ணோட பசங்களுக்கு மொட்டை அடிக்கிறாங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம நாளைக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் நம்ம வந்து போயிட்டு வந்திருந்தோம். நேற்றே போயிட்டு வந்தாச்சு. நான் வந்து அந்த வீடியோவில் இன்ட்ரோ எடுக்கலை. ஸோ அதனால் இப்போ தான் எடிட் பண்ண போகிறேன். ஓகே, எடிட் பண்ணுறதுக்கு முன்னால் இன்ட்ரோ எடுத்து அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான். மார்னிங் 7 o'clock ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருந்ததுனால நம்ம வந்து ரொம்ப அர்ஜென்ட்டாக கிளம்பணும். பட் அங்கே போனதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் வேறு, அதை நீங்கள் வந்து வீடியோவில் பார்ப்பீங்க. ஸோ நம்ம வீட்டிலேருந்து கிளம்பும் போது 8 o'clock ஆயிடுச்சுன்றதுனால ரொம்ப பரபரப்பாக கிளம்புனதுனால தான் இன்ட்ரோலாம் எதுவும் எடுக்க முடியல. ஸோ அந்த வீடியோ தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ உண்மையாகவே சூப்பராக இருக்கும். ஏன்னா அங்கே நிறைய என்ஜாய் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருந்தது. செம்ம ஃபன்னாக இருந்தது. வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை கண்டினியூவாக வந்து சேரும். இப்போது வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க. ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு வந்தாச்சுங்க. இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் நாங்கள் தான் ஃபர்ஸ்ட்டு ரெடியாகி வந்திருக்கோம் அப்படின்னு. ஃபங்க்ஷனுக்கான என்னோடய சித்தி பசங்க எல்லாருமே எங்களுக்கு பின்னால் ரொம்ப லேட்டாக தான் வந்தாங்க. நாங்கள் தான் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்தோம் அந்த கோவிலுக்கு. இந்த கோவில் பார்த்திங்க அப்படின்னா திருச்செந்தூர் தாண்டி ஏரலில் ரொம்பவே ஃபேமஸான சேர்மசாமி கோவில் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த கோவிலுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கோவில் தான் என்னோட சிஸ்டரோட குலதெய்வம் கோயில். ஸோ அந்த கோவிலுக்கு தான் வந்திருக்கிறோம். நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டே வந்துட்டதுனால நம்ம அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஒரு தாமிரபரணி ஆற்றுக்கு பக்கத்தில் தான் இந்த கோவில் வந்து இருந்தது. ஸோ அந்த ஆறு அது பக்கத்தில் இருக்கிற இடம்லாம் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். கோவில்லையுமே நிறைய பிளேஸ் இருந்தது. ஸோ நல்லா நானும் என்னோட ஹஸ்பண்டும் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா யானை வந்துருச்சு. நாங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்தோம். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட தங்கச்சி வந்துட்டா. அவள் வந்து அவள் ஊர்லேருந்து அப்படியே காரில் வந்துட்டா. நாங்கள் வந்து எங்கள் வீட்டிலேருந்து ஸ்ட்ரைட்டாக கோவிலுக்கு வந்துட்டோம். என்னோட சித்தி பசங்க மட்டும்தான் அவங்க தனியாக ஒரு காரில் வரதா சொல்லியிருந்தாங்க. இந்த கேப்லேயே பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஓன் சிஸ்டர் அவள் ஊர்லேருந்து வந்துட்டா. ஸோ என்னோடய பொண்ணு ரொம்ப நேரமாக யானை மேலே சவாரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. ஓகே, என் தங்கச்சி பையனையும் மேலே வச்சிடலாம் அப்படின்னு வச்சோம். பட் ஒரே அழுக. அவனை எவ்வளவோ சமாதானப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணோம். பட் அவனை சமாதானப்படுத்தவே முடியல. பாதியிலே இறக்கி விட்டுட்டாங்க பாருங்கள். செல்ல தங்கம் தம்பி எடுத்து பிடிச்சுக்கோ. தங்கா எவ நீ கூப்பிடு தம்பிய. இப்ப அவன் அழல, வேற எங்கேயோ சின்ன பிள்ளை அழுது. பொண்ணை பார்த்தோன்னு தான் அழுறான். அப்பா அவனை தூக்கிருச்சு வந்து. யாரடி தங்க வாரத்துக்கு ஒருக்கா 150 ரூபா பவுச்சிக்கு மாற்ற வேண்டியிருக்கு. குழந்தை ஏழு பிள்ளை மறந்துடாங்க. இன்னும் வெயிட்டிங்ல 6 பிள்ளை இருக்கு. நீங்க என்ன இதுக்கு எப்படி சொல்லிட்டேன்? என்ன அர்த்தம்? ட்ரம்முக்குள்ள தூக்கி போடுவாங்க, குடத்துக்குள்ள தூக்கி போடுவாங்க. எவ்வளவு பார்க்க வேண்டியிருக்கு. பக்கத்துல விளையாடுறதுக்கு ஆறு இருக்கு, ஆத்துல தண்ணி இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டோம். போதுமே நமக்கு உடனே நாங்கள் கிளம்பிட்டோம். தாமிரபரணி ஆறு தாங்க. தாமிரபரணி ஆறு அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்போ தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கம்மியாக இருந்தது. பார்த்தீங்க அப்படின்னாலே தெரிஞ்சிருக்கும். நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு காலை நினச்சோம். அப்புறம் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தலையை தவிர ஃபுல்லாக எல்லாருமே நல்லா நனைஞ்சிட்டு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலே நாங்கள் வந்து நனைஞ்சிருப்போம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே சும்மா உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கோம்ல. ஏன்னா ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அவங்கெல்லாம் வரதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்ற காரணத்தினால அப்புறம் ராகு காலம் ஏதோ சம்திங் வந்துருச்சு. ஸோ 1:30க்கு மேலே தான் இனி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ ரொம்ப லேட்டாக ஸ்டார்ட் பண்ணி ஃபங்க்ஷன் முடிகிறதுக்கு 4:30
லாஸ்ட்டாக நாங்கள் வந்து லஞ்ச் முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 4:30 அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த கேப்பில் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இங்கே விளையாட ஆரம்பிச்சிட்டோம். நீங்களே இந்த விளையாடுறதுல பாருங்கள், நாங்கள் எல்லாம் ஃபுல்லாக நனைஞ்சிட்டு தான் வெளியில் போனோம். குளிக்க சொன்னால் நல்லா இருக்கும் போல என்ன. இல்ல அவன் தண்ணியில தான் விட சொல்றான். அவன் உட்காரணுமா பாரா. இவ்வளோ இங்கே தண்ணி ரொம்ப ஆழமாக இருக்கு. இங்கே கொண்டு வாங்க. இவ்வளோ பெரிய மீனும் ஓடுது. இவ்வளோ இருந்திருந்தால இங்கே கொண்டு வாங்க மச்சான். அது அலசிக்கிட்டே இருக்கல வராது. பார்த்தீங்களா நான் சொன்னேன்ல, என் பொண்ணெல்லாம் விட்ட தலையவே நினச்சிருப்பா. அந்த அளவுக்கு விளையாட ஆரம்பிச்சாச்சு. என் தங்கச்சி பையனை பாருங்கள், ஃபுல்லாக நீச்சலே அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவங்க அப்பா விட்டால் நீச்சல் இங்கே கற்றுக் கொடுத்துட்டு தான் வர்றேன்ற ரேஞ்சுக்கு அவள் பையனை பிடிச்சி அங்கே பாருங்கள் நீச்சல் கற்றுக் கொடுத்துட்ருக்குறாரு அவங்க அப்பா. சூப்பராக இருந்ததுங்க. நாங்கள் அங்கே போன இடத்துல நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ண பிளேஸ் இந்த ஆறு தான். யாரா பார்த்தா நம்மளோட சத்தம் போடுவா. வேகமா உறிஞ்சுறாங்க. என் தங்கச்சி பையனை விட்டா இன்னைக்கு நாள் ஃபுல்லா கூட அந்த தண்ணியில இருந்து எழுந்திருக்கவே மாட்டாரு. அந்த அளவுக்கு விளையாடிட்டே இருக்கான், சிரிச்சுட்டே இருக்கான். கொஞ்சம் கூட அளவே இல்லை. பட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றதுனால நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். தண்ணியை விட்டு வெளியில் வந்துட்டோம். ஃபங்க்ஷன் எல்லாம் ஒரு வழியாக முடிச்சுட்டு தான் நம்ம வந்து இங்கே உட்காந்துருக்கோம். ஸோ ஊருக்கு கிளம்பியாச்சு. அம்மா வீட்டுக்கு போயிட்டு தான் அதுக்கப்புறமா தான் நானும் சரி என்னோடய தங்கச்சியும் சரி ஊருக்கு போக போகிறோம். என்னோடய தங்கச்சி பார்த்திங்க அப்படின்னா திருச்செந்தூரில் வாஷிங் மிஷின் வந்து எடுக்க போகிறாங்க. ஸோ எல்லாருமே ஷாப்புக்கு போயிட்டு வாஷிங் மிஷின் வாங்கிட்டு அம்மா வீட்டுக்கும் அப்படியே போயிட்டு அதுக்கப்புறமா அவள் வீட்டுக்கு போயிடுவா. நான் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே எங்கள் வீட்டுக்கு கிளம்பிடுவேன். என்னோடய தங்கச்சி காரில் என்னோடய பையனும் பொண்ணும் அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. நானும் என்னோடய ஹஸ்பண்ட் மட்டும்தான் பைக்கில் போயிட்டுருக்கோம். அப்படியே ஜாலியாக. யாரும் திட்டாதீங்க, நல்லாவே நான் பிடிச்சிருக்கேன். என் ஹஸ்பண்டுக்கு தெரியாது நான் இப்படி பைக்கில் உட்காந்து வீடியோ எடுக்கிறது. பட் வீடியோ பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ஃபங்க்ஷன் நல்லபடியாக ரொம்பவே சூப்பராக முடிஞ்சிருச்சு. வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்துருப்பீங்க, பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். நான் அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி லாஸ்ட்டாக எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு டிஃபன் எல்லாமே அங்கேயே நம்ம முடிச்சுட்டு அப்புறம் சிஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா வாஷிங் மிஷின் வாங்கியிருந்தாங்க. ஸோ அதையும் ஏற்றி அனுப்பிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வரதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டைம் ஒரு 10 o'clock அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வீடியோ எதுவுமே எடுக்கவே இல்லை. ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்து பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இது மாதிரியான நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனலில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை கண்டினியூவாக வந்து சேரும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழரசி.